தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கிறது, அந்த உணவுல இருந்து எனர்ஜியை ஜென்ரேட் பண்றது, இந்த ப்ராசஸ் மூலியமா வரக்கூடிய தேவையற்ற பொருட்களை உடம்புல இருந்து வெளியில தள்ளுறது. இந்த 3 முக்கியமான செயல்பாடுகள் இயற்கை நம்ம உடம்புக்குள்ள செஞ்சிட்டு இருக்கிறது கடந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த 3 ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. இந்த ஒன்று இல்லாம இன்னொன்று இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இது ஒன்னோட ஒன்று இணைஞ்சு செயல்படும். இதுல ஒன்றை நம்ம சரியா பார்த்துக்கிட்டோம்னா அடுத்த 2 சரியாவே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். ஒன்று தவறா பண்ணணும்னா மற்ற 2 தவறாதான் போகும். எடுத்துக்காட்டா, நம்ம சாப்பிட்றப்ப நல்லா பசி எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த உணவு முழுமையா ஜீரணமாகும். அது மூலயமா கிடைக்கக்கூடிய ஆற்றல் முழுமையா கிடைக்கும். அதன் மூலியமா உருவாகக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் உடம்புல இருந்து முழுமையா வெளியேறிடும். இதுவே நமக்கு பசி இல்லை, ஏதோ கடமைக்காக நம்ம சாப்பிட்றோம்னா அந்த உணவு முழுமையா ஜீரணமாகாது. அதனால ஆற்றலும் நமக்கு கிடைக்காது, இந்த கழிவுகளும் முழுமையா வெளியேறாது. எனவே இயற்கையோட இந்த செயல்பாடை ஒத்துழைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையோட செயல்பாடுகளை அமைச்சுக்கிட்டோம்னா நம்முடைய உடல்நலம் சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் என்னோட ஷேர் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து பேசலாம்.